Hi friends, welcome to Cricket with Mono. ஒரு வழியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க இந்தியாவோட மேட்ச் நாளைக்கு. இந்தியாவுக்கு யார் கூட மேட்ச்னு நான் உங்களுக்கு செய்கையிலே செஞ்சு காமிக்கிறேன். த நாகினி பாய்ஸ் பங்களாதேஷ் கூட தான். ஒரு டீமை ஒரு 1999 நான் கிரிக்கெட் பார்த்து ஆரம்பித்த காலகட்டத்தையும் சொல்கிறேன். ஒரு 2003 பார்க்க ஆரம்பித்தேன். வளர்ந்து வரும் அணி அப்படின்னாங்க. இப்போ 2025 இப்பவும் வளர்ந்து வரும் அணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அணி தான் நம்ம பங்களாதேஷ் அணி. 1999 பாகிஸ்தானை வின் பண்ணாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேலாம் விட்டாங்க. அப்போ சொன்னாங்க கிரிக்கெட்டில் ஒரு பெரிய அப்செட் நடந்துட்டு அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் பங்களாதேஷ் யாரையாவது ஜெயிச்சிட்டுனா அதை அப்செட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் இன்னொரு டீமை பற்றி சொல்லி ஆகும். ஆப்கானிஸ்தான் 2009 கிட்ட தான் கிரிக்கெட்டுக்குள்ளே வராங்க. இவங்க எப்போ இருந்திருக்காங்க பங்களாதேஷ், ஆனால் ஆப்கானிஸ்தான் 2009 தான் வராங்க. இந்த ஒரு 16 வருஷத்துக்குள்ளே இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணால் அப்செட்னு சொல்ல மாட்டாங்க. அந்த லெவலுக்கு டெவலப் ஆயிடுச்சு. போன T20 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. 2023 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்சில் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருந்தால் அவங்க அங்கேயும் செமிஸ் போயிருப்பாங்க. ஸோ அந்த குயிக் டைம்லேயே வளர்ந்த அணி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமே அந்த டெஸ்ட் ஸ்டேட்டஸையும் அவங்க வாங்கிட்டாங்க. என்னடா பங்களாதேஷை பற்றி ஒரே நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காங்க. நெகட்டிவ் தான் அங்கே நிறைய இருக்குது, பாசிட்டிவ்ஸும் இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் அதிக யங் பிளேயர்ஸ் பங்களாதேஷ் டீமில் பார்க்கலாம். எப்போதுமே ஒரு 4-5 பேர், 6 பேர், 7 பேர், 8 பேர், ஏன் 11 பேர் யங் பிளேயராக கூட இருப்பாங்க. ஒரு யங் பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற டீம் தான் பங்களாதேஷ். பங்களாதேஷோட பெஸ்ட் எரான்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் ஜென்ரேஷன் சொல்லலாம். அந்த 2015 to 19 பார்த்தீங்கன்னா 2015 அவங்க குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாங்க. அதில் நம்ம இந்தியா கூட தான் தோற்றுருவாங்க. 2016 T20 வேர்ல்டு கப்பில் ஒரு குரூசியல் மேட்ச் இந்தியா கூட 2 ரன் 3 பாலுக்கு இருக்கும். அதில் ஒரு மாதிரி சோக் பண்ணி தோற்று போயிடுவாங்க. இல்லைனா அந்த வேர்ல்டு கப்லேயும் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க பங்களாதேஷ். அப்புறம் நிதாஸ் ட்ராஃபியில் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. இப்படி அப்படியே மேலே வந்துகிட்டு இருக்கிற டைமில் திடீர்னு பின்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பார்த்தா அப்படி திரும்பியும் டவுன் பால். அந்த வளர்ந்து வர டீம் அப்படின்னு அந்த வளர்கிற ஸ்டேஜ் வரும்போது திருப்பி வளர்ந்து வர டீமுக்குள்ளேயே போயிருந்தாங்க. இப்போ பங்களாதேஷ் பக்கம் நம்ம போவோம். பங்களாதேஷ் பக்கம் போனோம் அப்படின்னா பங்களாதேஷில் பொட்டன்ஷியல் இருக்கும். இங்கே செம்மையாக பண்ணுவாப்பா அப்படின்னு. ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸில் அந்த பொட்டன்ஷியலை காமிக்க மாட்டாங்க. இன்னொன்று பங்களாதேஷோட இருக்கிறதுலே பெஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் டோர்னமெண்ட்னா 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செமிஃபைனல் வரைக்கும் போயிருப்பாங்க. அந்த செமிஃபைனலில் லாஸ் ஆயிடுவாங்க. ஆனால் அந்த செமிஃபைனல் வரைக்கும் போனதுக்கு காரணம் 5 பேர். முக்கியமான காரணம் அந்த 5 பேர். அந்த 5 பேர் 2 பேர் தான் போயிருக்காங்க. யாருன்னா சகிபுல் ஹசன், முகமதுல்லா, முஸ்ஃபிகுர் ரஹீம், மொர்டஸா, தமீம் இக்பால். இதில் இப்போ இருக்கிறது யாருலாம்? முகமதுல்லாவும் முஸ்ஃபிகுர் ரஹீம் தான். ஸோ இப்போ அவங்க பேட்டிங்கை பார்த்தோன்னா டன்சித் ஹசானும் நம்ம சௌமியா சர்கர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும். இந்த சௌமியா சர்கர் பற்றி ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது, ஒரு காமெடி கதை தான். நம்ம டீமில் அந்த மனிஷ் பாண்டின்னு ஒரு பீஸ் இருக்குது. அந்த மனிஷ் பாண்டிங்கிற பீஸு இந்தியா டீமுக்கு எடுப்பாங்க. இந்தியா டீமுக்கு எடுக்கும்போது அவர் சொதப்பிடுவார். திருப்பி போய் துலீப் டிராஃபியில் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு திருப்பி இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகி வருவார். திருப்பி சொதப்பிடுவார். திருப்பி போய் துலீப் டிராஃபில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வருவார். திருப்பியும் சொதப்பிடுவார். அதே மாதிரி தான் அந்த சௌமியா சர்கர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் சொல்லி அவர் எடுப்பாங்க, சொதப்பிடுவார். உள்ளே போய் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா விளாண்டு திருப்பி ஒருவர் சொதப்பிடுவார். வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சௌமியா சர்கர் கதை. இந்த டோர்னமெண்ட்டில் அவர் கண்டிப்பாக எல்லா மேட்சும் அவர் தான் ஓப்பனிங் ஆட போகிறார், இன்ஜுரி இல்லை அப்படின்னா. சரி, இந்த இதுலையாச்சும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். ஒன் டவுன் சாண்டோ நல்ல எபிலிட்டி இருக்கிற பேட்ஸ்மேன் தான், ரொட்டேட்டிங் ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குது. பட் லாங் இன்னிங்ஸ் விளாடுவாரா டவுட்டு தான். நெக்ஸ்ட்டு வர பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப அந்த கிருத்தி ராய்னு ஒரு பேட்ஸ்மேன் வராரு. அவர் அட்டாக்கிங்காக விளாடுறாரு. ஒரு 30 ரன்னை தாண்ட மாட்டேங்காரு. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவர் லாங் இன்னிங்ஸ் விளையாண்டாகும். நெக்ஸ்ட் முஸ்ஃபிகுர் ரஹீம், முகமதுல்லா, இவங்க 2 பேருக்கும் முஸ்ஃபிகுர் ரஹீமுக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்ன இருக்குன்னா மிடில் ஆர்டர் இருந்து ஒரு செட் பண்ணி கொடுக்கணும். இவர் செட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா முகமதுல்லாவும் ஜாக்கர் அலியும் ஃபினிஷ் பண்ண நல்லாயிருக்கும். முகமதுல்லாவை எவ்வளோ நீங்கள் சீக்கிரம் உள்ளே கொண்டு வரீங்களோ அவ்வளோ பிரச்சனை. அவ்வளோ முகமதுல்லா இழுத்து பிடிச்சி கொண்டு போய் ஒரு 230 240 ரன் தான் இந்த கிரவுண்டில் 250 தான் ஆவரேஜ் ஸ்கோராக இருந்தாலும் இந்த காலத்தில் 10 அதெல்லாம். ஸோ 240 தான் கொண்டு போக முடியும். முகமதுல்லா 30 ஓவரே வந்துட்டாருனா. ஸோ ஜாக்கர் அலி முகமதுல்லா எப்போ வரணும் அப்படின்னா 40 ஓவருக்கு அப்புறம் தான் வரணும். அந்த லெவலுக்கு இந்தியன் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இவங்க கரெக்டாக விளாண்டால் மட்டும்தான் அது பாசிபிலிட்டி, இல்லைன்னா கஷ்டம்தான். இப்போ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா டஸ்கின் அஹ்மத் அவரோட இதில் தான் அந்த பவுலிங் ஃபார்மாக இருக்குது. டஸ்கின் அஹ்மத்தும் முஸ்ஃபிகுர் ரஹீமும் பேஸ் பவுலிங்கில் இருப்பாங்க. ஸ்பின் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரிச்சார்ட் ஹுசேன் இருப்பார்,
ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் பங்களாதேஷோட ஃப்யூச்சர் இப்போ கரண்ட் டீமில் வந்து செம ஃபார்மில் இருக்கிற ஒரு பிளேயர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மெஹதி ஹசான். நம்ம இந்தியா டீமில் எப்படி அக்ஷர் பட்டேல் அந்த மாதிரி இவர் திடீர்னு 2 விக்கெட் விழுந்துட்டா டாப் 4ல் இறங்கி சூப்பராக விளாடக்கூடிய எபிலிட்டி இவருக்கு இருக்குது. நல்ல ஒரு ஸ்பின் பவுலரும் கூட. இவர் கூட சேர்ந்து ரிச்சாத் ஹுசைன், மஹமதுல்லா சேர்ந்து இந்த 3 பேர் தான் ஒரு ஸ்பின் ட்ரையோவாக இருப்பாங்க இந்த சீரீஸ்லன்னு தோணுது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியா டீமை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 2024 T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி அப்படி மாசாக வந்திருக்க வேண்டியது. பட் ரீசெண்டாக நடந்த சில டெஸ்ட் சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப மோசமாக தோற்று டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனலில் குவாலிஃபை ஆகாமல் போயிட்டோம். அது விடுங்க, அது டெஸ்ட்டு வேறு ஃபார்மெட்டு. பட் 50 ஓவர்லையும் சரி 20 ஓவர்லையும் சரி நம்ம நல்லா தான் விளாண்டுருக்கோம். 2023 வேர்ல்டு கப்பில் கூட ஃபைனல் வரைக்கும் போனோம். ஸோ இந்தியா வந்து அப்படியே ஒரு பயங்கரமாக தான் வராங்க. ஆனால் இந்தியாவிலையும் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லலாம், பும்ரா இல்லாது. இந்தியாவோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவீங்க பேட்டிங் அப்படின்னு. இல்லை, இந்தியாவோட ஸ்ட்ரென்த் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்பின் பவுலிங், ஸ்பின் அட்டாக் தான். அந்த ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, இந்த 4 பேரோட ஸ்பின் அட்டாக் தான் நம்மளுக்கு வந்து வைட்டலாக இருக்க போகுது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ரோஹித் சர்மா ஒரு 100 அடிச்சிட்டாரு. பட் இருந்தாலுமே அவர் கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஆடுவாரா? ஏன்னா 100 அடிச்சது அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்து வந்து பெரிய பவுலிங் அட்டாக்லாம் அது இல்லை. அங்கே தான் அடித்தார் அவர் அந்த 100. இங்கே ஒரு ப்ரெஷர் மேட்ச்சு, ஒரு ஃபார்மில் இல்லாத பிளேயரு எப்படி விளாடுவார் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் கண்டிப்பாக நல்ல ஒரு ஓப்பனிங், நல்ல ஒரு ஸ்டார்ட் 2023 வேர்ல்டு கப்பில் நிறைய மேட்ச்சில் கொடுத்தாரு. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்தா தான் நமக்கு வந்து எல்லா மேட்சும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில மேட்ச்சில் மிடில் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரலாம், எல்லா மேட்சும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. கில் நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார். 50 ஓவர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு கோலி ரோஹித்தை விட மோசமான ஃபார்மில் கோலி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கோலி வந்து ஸ்பின் பவுலிங் போட்டாலே நான் அவுட் ஆயிடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சில் அவுட் ஆகிட்டு இருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும். ஸ்ரேயாஸ் ஐயர் டாப் கிளாஸ் ஃபார்மில் இருக்கார். ராகுலும் நல்ல டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். ஜடேஜா, அக்ஷர் பட்டேலும் ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. மற்றபடி நான் பவுலிங் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்பின் பவுலிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பீட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவோம். ஸ்பீட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் பும்ராவோட தலைமையில் தான் அது இருக்கும். இன்னைக்கு பும்ரா இல்லாதனால முகமது ஷமி தலைமையில் தான் இருக்குமா அப்படின்னா அது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஹர்ஷீப் சிங் வந்து ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் மாதிரி இருக்குது அவரோடது. செகண்ட் பேஸ் பவுலர் ஷமியா இல்லை ஹர்ஷித் ராணாவா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்மளுக்கு வருது. ஏன் அப்படின்னா கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபார்ம் தான் அவர் நம்பி போவார். அஸ்வினையே உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தர ரீசெண்ட் டெஸ்ட் சீரீஸில் எடுத்தவர் தான் நம்ம கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் முகமது ஷமிக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவுக்கு போவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் ஹர்ஷித் ராணா, நல்ல ஃபார்மில் தான் ஹர்ஷித் சிங் இருக்கார், பாண்டியாவும் டீசெண்டாக போடுதாரு. பட் யங்ஸ்டர்ஸ் ஒரு ப்ரெஷர் போடும்போது, ஒரு அட்டாக்கிங் போடும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்பின்னு தான் பலன்னு. ஒருவேளை 40 ஓவர் வரைக்கும் ஏதோ ஒரு டீம் 3 விக்கெட் 210 ரன் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கடைசி 10 ஓவரில் இன்னும் 100 ரன்னோ 120 ரன்னோ போவதுக்கான வாய்ப்பு இந்த பவுலிங் அட்டாக்ல, இந்த பேஸ் அட்டாக்ல நிறையவே இருக்குது. அது நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் சைன் தான். ஸோ இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணணும்னா பேட்டிங், ஸ்பின் பவுலிங்கை தாண்டி அவங்க பேஸ் பவுலர்ஸ் நல்லா போட்டே ஆகணும். அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி கண்டிப்பாக இருக்காது. இப்போ நம்ம கிரவுண்டை பற்றி பார்ப்போம். துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கொஞ்சம் ஸ்லோ பிச்சு தான். கடைசி 10 மேட்ச் அங்கே நடந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் 250+ அடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்லோ பிச். 2017 நடந்த ஏஷியா கப்பில் 222 ரன் வந்து இந்தியா பங்களாதேஷ்க்கு எதிராக சேஸ் பண்ணிச்சு. கடைசி பாலில் நம்ம ஜாதவ் அடித்து நம்ம வின் பண்ணோம். அந்த அளவுக்கு அது ஒரு ஸ்லோ பிச்சு. ஸோ ஸ்லோ பிச்சுங்கிறதுனால இந்தியா 4 ஸ்பின்னர் வச்சு விளையாடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வருண், குல்தீப், ஜடேஜா, அக்ஷர் அப்படி போயிட்டு ஹர்ஷீப் சிங் அண்ட் பாண்டியா T20 இங்கிலாந்து கூட போனாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேசரை மட்டும் வச்சுட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது ஸ்லோ பிச் அப்படிங்கிறதுனால. அப்படி இல்லை அப்படின்னா ஹர்ஷீப் சிங், ஹர்ஷித் ராணா, பாண்டியா, வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா இருப்பார். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்லையும் பவுலிங்கில் போக வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஒரு டாப் 6 தான் இருக்கும். சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, KL ராகுல். அது பொசிஷன் மாறிக்கும். ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், இப்படி தான் வந்து நம்மளோட இது பேட்டிங் லைனப் வந்து இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் vs நியூசிலாந்து மேட்ச் செம்மையாக போயிட்டுருக்கு. 182க்கு 3, 300 ரன்னுக்கு மேலே போயிடுவாங்க போல். பாகிஸ்தான் எப்படி சேஸ் பண்ண போகிறான்னு தெரில. போன வீடியோவில் வேறு நான் சொல்லியிருந்தேன் 300க்கு மேலெலாம் போனால் பாகிஸ்தான் கேஸுன்னு. என்ன போகுதுன்னு தெரியலை, பொறுத்திருந்தான் பார்க்கணும். உங்களை வந்து நெக்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் ப்ரெடிக்ஷனில் வந்து சந்திக்கிறேன். அதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி கீழே கமெண்டில் போடுங்க. நம்ம இந்தியா பங்களாதேஷில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியும் கீழே கமெண்டில் போடுங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் மனோ.